சாம் ஆல்ட்மேன் இவரை பற்றி இப்போது கடந்த 2 வருஷமாக உலக மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்புறம் ஏஐயோட இந்த இப்போ வந்த ஒரு வேவுக்கு வந்து முக்கியமான நபர் இவர் தான். முக்கியமான நிறுவனம் வந்து ஓப்பன் ஏஐ, அதோட சிஇஓன சாம் ஆல்ட்மேன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க. அதாவது ஒரு சொன்னது வந்து ஒரு ஃபேக்டாக கன்சிடர் பண்ணுமாமே இல்லையானே தெரியல. நீங்களே சொல்லுங்கள். எப்படின்னா இப்போது அடுத்துட்டு வர என்டேவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்யூச்சருக்கு வந்து இப்போவே நம்ம சிப்பில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு நம்பர் சொல்லியிருக்காருங்க. கிட்டத்தட்ட $7 trillion தேவைப்படுங்க இப்போ புது ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இருக்கிற எல்லா டெக் கம்பெனிஸான என்விடியா அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எல்லா முக்கியமான கம்பெனிஸ் சேர்ந்து இவ்வளோ கேபிட்டல் ரைஸ் பண்ணால் தான் நம்மளால் ஃப்யூச்சரில் வர ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ சராசரியாக ஓப்பன் ஏஐ எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து அவங்க $2 million மேலே செலவு பண்ணுறாங்க. அந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு மாடல் ரன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பயங்கரமான கேஷ் ட்ரைனிங் ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது ஏஐ. அதே மாதிரி இந்த ஃபேப் கெப்பாசிட்டி டேட்டா சென்டர்ஸ்க்குலாம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஃபேப் கெப்பாசிட்டினா முக்கியமாக அந்த சிப் மேக்கிங்கில் வந்து அதை தான் மெயின். சிப் தான் எல்லாத்துக்கும் மெயின்னால நம்ம சிப்பில் வந்து இப்போவே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7 trillion. ஆனால் இது யார் அவருக்கு தரப்போகிறாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. யாருக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி என்ன வேன்கார்டு தருவாங்களா, இல்லை பிளாக் ராக்கா, இல்லைனா ஏதாவது சாவரன் வெல்த் ஃபண்ட், இல்லைனா மற்ற கண்ட்ரிஸ் யாராவது தருவாங்களா, இல்லை கம்பெனிஸாலே ரேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த $7 trillion வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இந்தியாவோட ஜிடிபியோட அதிகங்க, 2 மடங்கு ஜிடிபி. அந்தளவுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டுங்க. இந்தியன் மதிப்பில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட இது வந்து 5 கோடி போகுது. இதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அது நீங்களே வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா டாலர்ஸ்லேயே வந்து இது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இவரோட பிளான் வந்து ரொம்ப 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 அப்சஸ் ஆனதுங்கிறது மற்ற சிஇஓஸும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்விடியா சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரோட நம்பர் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, இதுக்கு வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடாக சொல்கிறாருங்கிறத இவர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாம் ஆல்ட்மேன் வந்து இதை வந்து தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இவ்வளோ கேபிட்டல் இருந்தால் தான் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால் சப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே க்ரீனாக வேறு போகணும். ஸோ அதை வந்து கன்சிடரும் பண்ணுறாங்க. ஸோ க்ரீன் எனர்ஜியும் முக்கியம், அதே மாதிரி ஏஐயும் தேவை. ஸோ அதுக்கு செமிகண்டக்டர்ஸில் நம்ம இவ்வளோ சிப் மேனுஃபேக்சரிங்க்கு கேபெக்ஸ் வந்து நம்ம செலவு பண்ணால் தான் பண்ண முடியுங்கிறது இப்போ சாம் ஆல்ட்மேன் ரீசெண்டாக சொல்லியிருக்காருங்க.